கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனுதினம் மன்னா உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்குது என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 38:17. என்னுடைய பாவங்களை உமது முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர் ஆண்டவரே. என் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். என்னுடைய பாவங்கள் எல்லாம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் பார்த்திருந்தால் நம்ம இப்போ நிலைச்சு நிற்க முடியாது. பாவத்தை பாராதபடிக்கு தூக்கி போட்டுட்டார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக நம்முடைய பாவங்களை அகற்றி விட்டார். அப்படியாக ஒரு மாணவன், பழைய மாணவன் ஆசிரியரை தேடி வருகிறான். சார், என்னை உங்களுக்கு தெரியலையா சார்? சார் நல்லா பார்த்து சொல்லுங்கள் சார். இல்லைப்பா, யாருன்னு எனக்கு தெரியலையப்பா. சார், நான் 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது பிடி பீரியட் நேரத்தில் இந்த எல்லோரும் வெளியில் போகும்போது ஒரு பையன் பக்கத்தில், நான் ரொம்ப வறுமை கூட்டுக்கு கீழே இருந்ததுனால பக்கத்து பையனுடைய வாட்சை எடுத்து என் பேக்கில் போட்டான் சார். அதனால் நீங்கள் கேட்ட கதவுலாம் சாத்திட்டீங்க. அந்த பையன் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன் என் வாட்சு காணான்னு சொன்னோன்னே கதவுலாம் சாத்திட்டீங்க. எல்லா பசங்களையும் கண்ணை மூடுங்கன்னு சொல்லி வாட்ச் யார் எடுத்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செஞ்சீங்க பாஸ்டர். கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்க. அப்போ எல்லாருடைய கண்ணை மூடுங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் மூடிட்டாங்க. எல்லாருக்கிட்டேயுமே போய் பையில், அவங்க பேக்கில், அவங்க கையில் அப்படியே கையை விட்டு பார்த்து 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 செக் பண்ணிகிட்டே வந்தீங்க. அப்போ என்னுடைய பையில் வாட்ச் இருந்தது, அதை கண்டுபிடிச்சிட்டிங்க. அதை எடுத்து டேபிளில் கொண்டாந்து வச்சிட்டிங்க. இப்போ எல்லோரும் கண்ணை திறங்க அப்படின்னாங்க. அப்போ கண்ணை திறந்தாங்க. இந்த வாட்சை எடுத்தவன் இங்கே கொண்டாந்து கொடுத்துட்டான். அதனால் வாட்சை எடுத்தவன் யாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது தெரிஞ்சுதான் அவனுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அவர் வாத்தியார் சொல்லிட்டார். அதனால் நீங்கள் எல்லோரும் போகலாம் அப்படின்ட்டார். அப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கை கொண்டாந்து நிறுத்துறாரு. சார், எப்படி சார் நீங்கள் மட்டும் என் பையில் இருந்த வாட்சை எடுத்தீங்க, எல்லாருடைய கண்ணை மூடி இருந்தீங்க, நீங்கள் மட்டும் எப்படி சார் எடுத்தீங்க அப்படின்னா, இல்லைப்பா, நான் எங்கேப்பா பார்த்தேன், நானும் என் கண்ணை மூடிட்டப்பா, நானும் என் கண்ணை மூடிட்டு அப்படியே ஒருத்தனாக செக் பண்ணிட்டு வந்தப்பா, நான் எங்கேப்பா பார்த்தேன், நீ தான் எடுத்தேன்னு எனக்கே தெரியாதுப்பா, இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னா. பாருங்கள், அருமை, நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய பாவங்களை பார்த்துருந்தா இந்த மாதிரி இருக்க முடியுமா? அப்படியாக பவுல் வந்து ஒரு பிலமோனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். பிலமோனுக்கிட்ட ஒனேசிமு என்ன செய்கிறான், வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த போது அங்கேருந்து அந்த பணத்தை திருடிட்டு ஓடி போயிட்டான். நீண்ட நாள் கழித்து அவன் பவுலுக்கிட்ட வரான். பவுலுக்கிட்ட நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறான். நான் இந்த மாதிரி திருடிட்டேன், என்னை மீண்டும் அவரோடு இணைச்சி வைப்பீங்களா அப்படிங்கிறான். அப்போ தான் அந்த பவுல் வந்து ஒனேசிமுக்காக பிலமோனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளுப்பா அப்படிங்கிறார். முன்பு அவன் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தான், இப்பொழுது உமக்கும் எனக்கும் பிரயோஜனமாக இருக்கிறான் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய பிலமோனுக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். உங்களையும் என்னையும் அந்த பிலமோடு இணைச்சி வைக்க, பிதாவோடு இணைச்சி வைக்க அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பவுல். அவர்தான் நம்மை, அந்த ஒனேசிமாகிய நம்மை தவறு செஞ்சோம், பாவம் செஞ்சோம், நம்முடைய பாவத்தை பாராதபடிக்கு முதுகுக்கு பின்னால் போட்டுட்டு நம்ம செஞ்ச பாவத்தையே அவர் பார்க்கல. அதனால் பிதாவோடு இணைப்பதற்காக சிலுவை மூலமாக இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவி நம்முடைய பாவங்களை மன்னித்து அவரோடு இணைத்து வைத்த தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் மற்றவர்களுடைய பாவத்தை பாராதபடிக்கு அவருடைய பாவத்தை மூடிவிட்டு மன்னித்து விட்டு அவர்களை பிதாவோடு இணைத்து வைக்கிறதுக்கு நீங்களும் நானும் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கும். அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபை அவர்களோடு இருக்கும்படியாய்
வியாதி பலவீனங்களுக்கெல்லாம் விலக்கி சுகபலன் ஆரோக்கியம் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you everybody. Thank you.